கொண்டிருப்பது ஷெவின் கேமிங் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் பார்க்க போகிறதா மைண்ட் கிராஃப்ட் தான் கேஸ் விளாட போகிறோம். வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், நம்ம வந்துட்டோம். இப்போது நம்ம வுட்டை மைண்ட் பண்ணிவிட்டு நம்ம சீக்கிரமாக ஒரு பேஸ் கட்டிடலாம் கைஸ். பேஸ் கட்டிட்டு அப்புறம் நம்ம அயன் மைனிங் இந்த வீடியோவில் போக முடிஞ்சால் போகலாம் கைஸ். சீக்கிரம் ஓடுறா. ஓகே, ஓகேங்க கைஸ். இப்போ நம்ம கிராஃப்டிங் டேபிள் வச்சுட்டு ஓகேங்க கைஸ், இப்போது நம்ம எடுத்துகிட்டு இப்போ நம்ம வுட்டு மைண்ட் பண்ணிடலாம் கைஸ். நம்ம வுட்டு மைண்ட் பண்ணி இங்கே பக்கத்துலேயே ஒரு ஏதாவது பேஸ் கட்டிடலாம் கைஸ். நம்ம அதுக்கு முன்னாடி மெயினான ஒரு விஷயம், நம்ம ஆடை அடிக்கணும். ஷீப் பெட்டு செய்கிறதுக்கு ஷீப் தேவை. ஓகே, பண்ணிடலாம். எங்க இங்கே பக்கத்துலேயே ஒரு கேவ் இருக்குது, செம்ம பெரிய கேவு அப்படின்னு நினச்சேன். ஆனால் கேவே இல்லை. இப்போது இங்கே நம்ம ஸ்டோன் மைண்ட் பண்ணிடலாம். சூப்பர். சரி, ஓகே, பரவாயில்ல. இங்கே ஸ்டோன் மைண்ட் பண்ணிவிட்டு ஓகே கைஸ், நிறைய ஸ்டோனே மைண்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு தேவைப்படும். ஓகே, ஸ்டோன் போதும் தான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், போதும். இப்போ நம்ம இது நம்மளுக்கு ஸ்டோன் டூல்ஸ்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, பிக்காக்ஸ் தான் மெயினாக பண்ணணும். பிக்காக்ஸ். ஓகே கைஸ், முக்கியமான விஷயம் ஃபர்னன்ஸு. ஓகே ஓகே கைஸ், வந்து ஃபர்னன்ஸ் எடுத்து இப்படி போட்டுட்டு ஃபுட் சோர்ஸ் நைட் ஆகிறதுக்குள்ளே எப்படியாவது போயிடணும் கைஸ். நம்ம இங்கிட்டு எனக்கு தெரிஞ்சு நைட் ஆக போகுதுன்னு தான் நினைக்கிறேன். பட் பரவாயில்ல, பார்த்துக்கலாம். ஓகேங்க கைஸ், ஃபுட்டு ரெடி வச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்து இதை உடச்சிக்கலாம். ஓகே, உடச்சாச்சு. இதை வச்சு டக்குன்னு மேலே போகலாங்க. ஏதோ தடை. மறுபடியுமா? ஓகேங்க, மேலே வந்தாச்சு. ஓகே,
இந்த மரம் மட்டும் பாருங்களேன், வித்தியாசமாக இருக்கு. நிறைய வித்தியாசமாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஆடு தேவை. ஆடு இருக்குது, இங்கே பக்கத்துலேயே இருக்குது. 2 ஆடு இருக்குது. ஓகே, ஓகேங்க. இப்போ ஆடு வச்சாச்சு. இப்போ ஆக்சுவலி நம்மக்கிட்ட இப்போ வந்து 2 உள்ளே இருக்காது, 2 ஒயிட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த பேசாமல் அந்த கலர் பண்ணிடலாங்க நம்ம உள்ள. ஓகே, டை பண்ணிவிட்டு ஓகேங்க, சூப்பர். இப்போ நம்ம வந்து ஒரு பெட்டு செஞ்சுருவோம். ஓகேங்க, பெட்டும் செஞ்சாச்சு. நம்ம நைட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம் ஈஸியாக. நம்ம பேஸ் இப்போதைக்கு கட்டலாம்னு நினச்சோம், பட் கட்ட முடியல. நம்ம ஒரு வில்லேஜ் வேணால் பார்க்கலாங்க. வில்லேஜ் இருந்தால் ஓகே. ஓகேங்க, அப்படியே போவோம் கொஞ்சம் தூரம். கைஸ், கொஞ்சம் தூரம் கூட வரல. இப்போ இவ்வளோ பெரிய வில்லேஜ் கிடச்சிச்சிங்க கைஸ் அதுக்குள்ளே. அப்பா, நம்மளுக்கு லக்கு சூப்பர். ஓகே, எவ்வளோ பெரிய வில்லேஜ் தான். இப்போ நம்மளுக்கு இங்கே பிளாக் ஸ்மித் இருக்கானான்னு பார்க்கணும் கைஸ். பிளாக் ஸ்மித் இருந்தால் டைமண்ட் இருக்கும் அவன்கிட்ட. அயன் காலம் இங்கே இருக்கான், அயன் எடுத்துக்கலாம். அப்புறமா இங்கே டைமண்ட் இருக்கும். பிளாக் ஸ்மித் இருந்தால் அந்த டைமண்டை வச்சு நம்ம வந்து இன்னைக்கு உள்ளே நெதருக்கு போனாலும் நெதர் பாட்டில் கட்டினாலும் கட்டலாம் கைஸ். ஐயோ, முதல்ல எப்போ லூட் எடுக்கலாம். நம்மளுக்கு ஃபுட் சோர்ஸ் தேவை. அப்புறம் இந்த ஏபல் கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். எனக்கு ஃபுட் சோர்ஸ்க்கு இப்போ பஞ்சம் இல்லைன்னு நினைக்கிறேன் கைஸ். நம்ம ஓகே. இப்போது இந்த வீட்லேயும் எதுவுமே இருக்காது. சூப்பர். இல்லை, நைட் ஆக போகுது. பிளாக் ஸ்மித்தை காணுமே. பிளாக் ஸ்மித் இதோ இருக்கு. பிளாக் ஸ்மித் தானே இவன்? பிளாக் ஸ்மித்தை காணும் கைஸ். இங்கேயும் இல்லை. சரி, ஓகேங்க கைஸ், நம்ம போய்ட்டு அப்படியே படுத்து தூங்கிடலாம் கைஸ். இல்லைன்னா மாப்ஸ் பானாவும் தேவையில்லாத தலைவலியாக இருக்கும். ஓகே, வந்துட்டோம். இந்த வில்லேஜில் பிளாக் ஸ்மித் இருக்கிற மாதிரி அறிகுறியே இல்லை ரியலாகவே.
சுத்தமாக காணோம். பிளாக் ஸ்மித் இல்லை நினைக்கிறேன். ஓகே, நம்ம முதல்ல போயிட்டு இந்த ஏபெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம் கைஸ். இதை வச்சு நம்ம ப்ரெட்டு செய்யலாம். வீட்டு செஞ்சுட்டு அப்புறமா ப்ரெட்டு செய்யலாம். நல்லா இது ஒரு நல்ல ஃபுட் சோர்ஸ். ஓகே, அதுக்குள்ளே உடன் ஸ்பாடே வந்துடுச்சு. இப்போது எங்கே இந்த அயன் கோலம்? எடுத்து வச்சுக்கலாம். ஆப்பிள்ஸ் பேரல்லையும் ஒன்றும் இல்லை. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இங்கே பக்கத்துலேயே ஒரு சிம்பிளாக ஒரு பேஸ் கட்டிக்கலாம். இந்த வில்லேஜ் பக்கத்துலேயே பேஸ் கட்டிக்கலாங்க, சின்னதாக ஒரு பேஸ். அப்புறமா நம்மளுடைய ப்ராக்ரஸ் அங்கே கம்மியாக இருக்குது. ஓகே, இங்கே எதுவுமே இல்லை. பிளாக் ஸ்மித்து தான் கைஸ் இந்த வில்லேஜில் இல்லை. கேஸ் தான் கைஸ். அப்போ ஓகே, நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இலுக்கு மேலே ஒரு வீடு கட்டலாம். ஓகே, இந்த இடம் கரெக்டாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இங்கே டைட்டாக இருக்குது இந்த இடம், ஸ்பேஸே கம்மியாக இருக்குது. இந்த இடம் நல்லா இருக்குது பார்க்க. பேசாமல் இங்கே கட்டிடலாமான்னு இருக்கேன் கைஸ் ஒரு வீட்டை. அப்புறம் மைண்ட் பண்ணிடலாம். ஓகேங்க, இப்போது நான் வீட்டுக்கு ஒரு பேஸ் கட்ட போகிறேன். ஓகே, 4 பிளாக் ஹைட்டு வச்சு கட்ட போகிறேங்க. இங்கே ஒரு 4, அப்புறம் இங்கே ஒரு கைஸ், இது ஒரு பில்லர் மாதிரி. அண்ட் இங்கே ஒரு கைஸ், இதுக்கே டைம் எடுத்துக்கும் போல். நான் இந்த பேஸை கட்டிட்டு நான் உங்களை பார்க்க. ஓகே கைஸ், இதுதான் நம்ம வீடோட பேஸு. இப்போ இது நம்ம பில்லர் மாதிரி இது பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா இந்த வுட்டு வச்சு நம்ம ஃப்ளோர் போட போகிறோம். நான் கொஞ்சம் ரிசோர்ஸஸ் கூட கலெக்ட் பண்ணிட்டேங்க. அப்புறம் கோல் கலெக்ட் பண்ணிட்டு வந்தேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பண்ணணும் கைஸ். முதல்ல என்ன பண்ணணும்னா
ரெண்டுமே இப்படியே இருக்கட்டும். ரெண்டுமே இருக்கு. இப்போது ஃபர்னன்ஸில் வந்து நான் வந்து சாண்டு கலெக்ட் கிளாஸ் பண்ணேன், அப்புறம் கோலும் கலெக்ட் பண்ணேன். அதை எடுத்து போட்டுட்டு இப்போ நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் கைஸ். இப்போ வந்து இதில் என்ன கான்செப்ட்னா, இது வந்து என்ட்ரன்ஸு, இந்த சைடு வந்து கிளாஸ் கைஸ். இந்த சைடு வந்து கிளாஸாக இருக்கும், அது பின்னாடி வந்து இது இருக்கும். பின்னாடி கூட அது பின்னாடி வுட்டு, இந்த சைடும் வுட்டு, அப்புறம் சின்ன சின்ன விண்டோஸ். ஐயோ தப்பா போட்டேன். ஓகே கைஸ், நம்ம இப்போ ரூஃபும் போட்டுட்டோம். இப்போ நம்ம வால் கட்டலாம் கைஸ். வால் கட்டிட்டு அப்புறம் நம்ம இது பண்ணலாம். இது ரெண்டு சைடு டோரு, இந்த சைடும் டோர் கைஸ். அப்புறம் இங்கே வந்து ஓகே, இது வந்து வால். இந்த சைடும் இது பண்ணிவிட்டு விண்டோ இங்கே பண்ணிவிட்டு இங்கே விண்டோ கைஸ். இங்கே விண்டோ போட்டுட்டு இங்கே அப்படி இங்கேயும் வச்சுட்டு ஓகே இங்கேயும். ஓகே கைஸ், இப்போது இந்த ரெண்டு சைடு அண்ட் இங்கேயும் அது மாதிரி தான். ஓகே, அப்புறம் இந்த சைடும் இது. ஓகே, இது மாதிரி தான். இப்போ வந்து இந்த சைடு வந்து இது, இந்த சைடு கிளாஸு. அதுக்கு முன்னாடி நைட் ஆயிடுச்சு, தூங்கிடலாம். ஓகே, பகல் ஆயிடுச்சு, கிளாஸு நைட் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை எடுத்து கிராஃப்டிங் டேபிள் வந்து இந்த கிளாஸ் வேணும். கிளாஸ் பிளேட்டு, சாரி கிளாஸ் பெயினா பிளேன். ஓகே, இது மாதிரி தான் கைஸ். இங்கே வந்து இது போடலாம் கைஸ். பேர் என்னது? ஸ்டேர்ஸ். வுட்டன் ஸ்டேர்ஸ் தான் போட போகிறேன். ஓகேங்க கைஸ், அப்புறம் இந்த ரெண்டு சைடும் ஒரு வுட் பிளாக். இல்லை இது வேணாம், வுட் பிளாக் வேணாம். இங்கே இது வேணாம், இது வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இது இங்கே இது ரெண்டும் ஓகே, இது சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ மேலே வந்து நம்ம ரூஃப் போடணும். ஓகேங்க, இப்போ இங்கே வச்சுட்டு இப்படி அப்படியே
வச்சிடலாம். ஐயோ பரவாயில்ல விடுங்க. வந்துட்டோம். இந்த மாதிரி தான் கிஸ். பட்டு இதில் ஒரு சிக்கல் இருக்கு. ஓகே இப்போ இங்கே ஒரு சிக்கல் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்த அப்படியே உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி போட்டுட்டு ஓகேங்க. இப்போது இந்த இடத்துல என்ன சிக்கல்னா, இந்த சைடு மேலே வந்து இது போடணும். ஆக்சுவலி இது ஸ்டேர்ஸு. ஆனால் அந்த ஸ்டேர்ஸ் இது ஓகே பரவாயில்ல, கரெக்டாக தான் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஓகேங்க கைஸ், அதான் ஒரு சிக்கல். பேசாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதில் வேணாம், ஓகே விட்டுருங்க, அப்படியே இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்டார்ஸ் பண்ணணும். இது இழுத்துரும். நான் வந்து ஓகேங்க கைஸ், இதுதான் நம்மளோட வீடு. இதுவே முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு. நான் ஆக்சுவலி இந்த வீடை ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேங்க கைஸ். இது கட்டதுலேயே நான் இன்னும் ஒரு பிளாக் ஏற்றி மேலே கட்டியிருக்கணும். பட் அது பண்ணாமல் போய் தப்பாயிடுச்சு. அது பார்க்கவே அசிங்கமாக இருந்தது வீடுக்கு. சரி, அதனால தான் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு இப்போது ஒரு டோரு செஞ்சு மாட்டிட்டோன்னா பாதி வேலை முடிஞ்சுதுங்க கைஸ். ஓகே, 3 டோர் வந்திருக்கு. இப்போ இது ரெண்டுத்தையும் எடுத்து போட்டோன்னா வீடு பட் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த சைடு வந்து ஃபென்ஸ், இந்த சைடு ஒரு ஃபென்ஸ் போட்டு இது இன்னும் நல்லா டெக்கரேஷன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நைட் ஆகிடுச்சு, தூங்கிடலாம். ஓகேங்க, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்மக்கிட்ட ஆக்சுவலி வந்து இது இருக்குது, ஸ்லாப் கொஞ்சம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஸ்லாப் செஞ்சுட்டு ப்ரெஷர் பிளேட் எதுக்கு செஞ்சேன்னு தெரியலையே. ஓகே, ஒரு ஸ்லாப் செஞ்சு இந்த இடத்துல இந்த மாதிரி போட்டால் இது கொஞ்சம் டிசைனாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கேக்கு ஸோ இப்போ எப்படி இப்போது கொஞ்சம் போதும். இப்படி நெக்ஸ்ட் இது இப்படி வச்சுட்டு ஓகேங்க. வீடு பாதி முடிஞ்சிச்சு. ஓகே, ரொம்ப பரவாயில்ல, நாட் பேட், நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து இந்த மாதிரி வச்சுட்டு போகிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு வச்சுட்டு இங்கே டோர் வச்சிடலாம். இதுதாங்க டோர் இப்படி வச்சுட்டு பார்க்க நல்லா தான் இருக்குது, நாட் பேட். இப்போது பெட்டு ப்ரெஷர் பிளேட் செஞ்சுக்கலாம் கைஸ். சரி, ஆக்ஸ் கூட உடஞ்சிச்சிங்க. ஓகே, இங்கே பெட்டு போட்டுட்டு அப்புறம் ஃபர்னான்ஸ். ஓகேங்க கைஸ், இதுதான் கைஸ் நம்ம வீடியோ. எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, டார்ச்சு செய்யணும். நம்ம டார்ச்சு செஞ்சுட்டு ஒரு 8 டார்ச் செய்வாங்க. ஒரு டார்ச் இப்படி ஒன்று வச்சுட்டு இந்த சைடு ஒரு 2 டார்ச் வச்சுருக்கேன். ஓகேங்க கைஸ், இதான் கைஸ் நம்ம வீடியோ பார்க்க சொல்லுங்கள் கைஸ். இதான் கைஸ் நம்ம வீடு கூட நம்ம கட்டிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கைஸ், மைனிங் தான் பண்ண போகிறோம். அயன் மைனிங் பண்ண போகிறோம். அயன் மைன் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஃபார்ம் கட்டலாம் கைஸ், ஒரு வீட் ஃபார்மு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ்.